நிறைய நண்பர்கள் i7ல 11th ஜெனரேஷன் கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி ஒரு 13 லேப்டாப் வந்திருக்கு. லேப்டாப்போட பிரைஸ் நம்ம தரது பார்த்தீங்கன்னா 35 ரூபாய்க்கு தரேன் நண்பா. அந்த லேப்டாப் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 13 குவான்டிட்டி வந்திருக்கு. ஸோ நண்பர்கள் எந்த அளவுக்கு குயிக்காக புக் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். i7ல 11th ஜெனரேஷனுங்க. கீபோர்டு பேக்லைட் ஆப்ஷன், ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே, 14 இன்ச் டிஸ்பிளேங்க. டெல் சி டைப் சார்ஜர், டெல்லில் லாட்டிடியூட் மாடல். ஸோ டீட்டெயில் என்னென்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டிடுறேன். மாடல் பார்த்தீங்கன்னா டெல் லாட்டிடியூட் 5420 மாடல், i7ல 11th ஜென்ரேஷன் ஜி ப்ராசருங்க. ஸோ ப்ராசர் டீட்டெயில் என்னென்னு கூட பார்த்துருவோம். இன்டெல் கோர் i7 11th ஜென்ரேஷன் G7 3 GHz ஸ்பீடு 4 கோர் ப்ராசரு. ரேம் பார்த்தீங்கன்னா 16 GB ரேம் DDR4, மொத்தம் 32 GB ரேம் சப்போர்ட் ஆகும். 256 GB NVMe SSDயோட வந்திருக்கு. இன்டெல் ஐரிஸ் ஷேர்டு கிராபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா 8 GB வந்திருக்கு நண்பா. இதில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் லாக் எல்லா ஆப்ஷனுமே இருக்கு. லேப்டாப் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன். இந்த லேப்டாப்போட பிரைஸ் நம்ம தரது 35,000 ரூபாய்க்கு தரங்க. i7ல 11th ஜென். நிறைய நம்பர் பார்த்தீங்கன்னா 10th ஜென்ரேஷன் மேலே கேட்டிருந்தீங்க. இது பார்த்தீங்கன்னா i7ல 11th ஜென்ரேஷன். லேப்டாப்போட மாடல் என்னன்னு உங்களுக்கு காட்டியிருந்தேன். லேப்டாப்போட மாடல் பார்த்தீங்கன்னா டெல் லாட்டிடியூட்ல 5420 மாடல். சி டைப் சார்ஜர், சி டைப் USB எல்லாமே வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நண்பா. ஓகே நண்பா, தேங்க்யூ.